Daily. Taste the Daily. பேர் வெயிட்டான பேர் கோட் அப்படிங்கிற பேர் லேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமா வெயிட்டா ஏதோ ஒரு விஷயம் உள்ள வச்சிருக்காரு விஜய் சாரை நம்ம எல்லா டைப்லையும் பார்த்து முடிச்சிட்டோம்னு வச்சுங்களேன். ஸோ அதை தாண்டி ஒரு விஷயம் பண்ணணும், அதை அந்த ஒரு கடைசி 15 நாள் ரிவீல் பண்ணலாங்கிறது தான் டீமோட ஐடியாவாக இருக்கும். அப்போ தான் அந்த எக்ஸைட்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகும். இத்தனை வருஷம் நான் எதுவுமே பண்ணாமல் அரசியல் மட்டுமே செஞ்சு இவ்வளோ பேரை காலி பண்ணி இவ்வளோ பித்தலாட்டம் பண்ணி நான் இங்கே வந்து நிற்பேன், நீ வந்து நடிச்சு ஆடிட்டு ஒரு மக்களை சேர்த்துக்குவேன்னு பார்ப்பாங்க. அந்த போட்டி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு பயங்கரமான அதிர்வலையாக இருக்கும், பயங்கர ரஷ் இருக்கும், பல பேர் உண்மை முகம் தெரிய போகுது. எம்ஜிஆர் சாருக்கு அடுத்து இந்த கூட்டம் பயங்கரமாக கூடுறது விஜய் சாருக்கு தான் என்ன பொறுத்த வரைக்கும். இதுக்கப்புறம் அவரோட முகம் எல்லாம் மக்களுக்கு அரசியலாக தான் தெரிய போகுது. இந்த வேவ் குறையவே குறையாது. ஏன்னா அவ்வளோ கிரேஸ் அவர் கிரியேட் பண்ணி வச்சிட்டாரு. அவரை வந்து ஹீரோவெல்லாம் பார்க்கல, தன்னோட பிம்பமாக சில பேர் வந்து விஜயாவே வாழ்றாங்க. சில பேர்லாம் பாசிட்டிவான ஒரு பிம்பத்தில் இருக்காரு. இப்போ விஜய் அப்படின்னா நல்லவர், நம்ம வீட்டு பையன், நம்ம தம்பி, நம்ம மகன் அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் பார்க்குறாங்க. ஸோ அப்போ அதுக்கு திருச்சியில் வந்து மாநாடு வைக்க போகிறோம், குறைஞ்சது ஒரு 10 லட்சம் பேராது வந்து சேர்ற அளவுக்கு அப்படின்னு ஆடியோ லான்ச்னாலே நீங்கள் பார்க்குறீங்களே, வெளில வந்து பசங்க பஸ்ஸாக வர்றாங்க. இடம் பத்தலைங்கிறனால, டிக்கெட் கிடைக்கலங்கிறனால தான் வராமல் இருக்காங்க தவிர, இல்லாட்டி எவ்வளோ பெரிய இடத்துல வச்சாலும் அவ்வளோ க்ரௌட் சேருங்கிறனா. ஸோ அப்படி இருக்கப்ப இந்த 10 லட்சம்லாம் வந்துருவாங்க, தாங்காது. நீங்கள் சொல்ல இடம் பத்தாது. ரிபி பிராங்க் நான் சொல்லலாம், இப்போ கமல் சாருக்கு தமிழ்நாட்டில் இருக்க ஃபாலோவர்ஸை விட விஜய் சாருக்கு அரசியல் ஃபாலோவர்ஸ் அதிகம். இங்கான பீப்புள் நிறைய பேர் பிடிச்சி வச்சிருக்காரு. முழுக்க சப்போர்ட் ஃபேன்ஸும் மக்கள் தான் நம்புறாரு. அப்போ அவர் சேர வேண்டிய தேவையே இல்லைங்கிறேன். அவர் தனியாக இருந்து அவர் பலத்தை காட்டும். அவரை விட்டுட்டு போன அந்த மார்க்கெட் ஃபில் பண்ண யாராலையும் முடியாது. நினச்சிட்டு இருக்கலாம் ஃபில் பண்ணலாம், நம்ம தான் அடுத்த விஜய். அப்படி யாருமே கிடையாது. அவரோட இடத்துல அவர் தான். அவர் அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டார். அவர் இடத்த பிடிக்கலாங்கிறது மித்து, அது பண்ண முடியாது. ஸோ இதுதான் கடைசி படம், இதோட படமே பண்ண மாட்டார் விஜய் சார் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை கிடையாது. பர்சனலாக கண்டிப்பாக பண்ணுவார்னு சொல்றீங்க? உறுதியாக பண்ணுவார். இப்போ நிறுத்தலாம், அரசியல கவனம் செலுத்தலாம், ஆனால் கண்டிப்பாக படம் பண்ணுவார். அதெல்லாம் இது இந்த வயசில் எப்படி யாருங்க கெரியரை முடிப்பா? அரரோட் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர் அருணோதயன் ப்ரோ தான் வந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் வந்து இந்த யூடியூபர்ஸ் தாண்டி சினிமா விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுவீங்க. ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து ட்ரெண்ட் ஆக போகிற விஷயம் என்னன்னா கோட் வந்து எப்போ வரப்போகுது? ஏன்னா செப்டம்பர் 5ன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு சம்மந்தப்பட்ட எதுவுமே வரல. இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது, கிட்டத்தட்ட 35 நாள் தான் இருக்குது. ஆனால் கோட் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அறிவிப்புமே அடுத்தடுத்து வரவே இல்லை. ஸோ இப்போ எந்த நிலைமையில போயிட்டு இருக்கு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? அதாங்க, இப்போ இந்த ஆகஸ்ட்டில் பெரிய படங்கள், தங்கலான் கைண்ட் ஆஃப் படங்கள்லாம் வருதுல்ல. ஸோ அப்போ இதுக்கிடையில் போய் கோட் ப்ரொமோஷன் பண்ணி எதுவும் பண்ண வேணாங்கிறது தான். பண்ணாலும் ரீச் இருக்கும். ஆனால் அந்த படங்களோட இது முட்டிக்கிட்டு இருக்கலாம் இல்லை. இது தனி வேறு லெவலில் பயங்கரமாக பெரிய ப்ரொடக்ஷன். வேறு ஏதோ படத்துக்குள்ள ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட் இருக்குது படத்துக்குள்ள. அது மட்டும் நல்லா தெரியுது. ஏதோ பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் ஒன்று இருக்குது, ஒரு மெட்டீரியல் வச்சிருக்காங்க. ஸோ அதை அந்த ஒரு கடைசி 15 நாள் ரிவீல் பண்ணலாங்கிறது தான் டீமோட ஐடியாவாக இருக்கும். அப்போ தான் அந்த எக்ஸைட்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகும். ஏதோ இருக்குடான்னு பேசிட்டே வரப்போ கடைசியாக தேட்டர் ரிலீஸ் பூம் ஆகும். அதான் அவங்க பிளானாக இருக்கும் நான் நம்புறேன். ஆனால் ஏன் அதாவது எல்லா டைமுமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அப்படின்னாலே சன் டிவியோட பிராண்ட் அம்பாசிடர் தான் இருப்பார். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கனாலே அந்த பிரைம் டைமில் விஜயோட படம் தான் வந்து போயிட்டே இருக்கும். எல்லாமே வந்துட்டு ஸ்டில் 6:30 ஷோனாலே அந்த விஜயோட படம் தான் போயிட்டு இருக்கும். ஆனால் ஏன் கோட்டை வந்து டக்குன்னு வாங்குறதுக்கு விட்டுட்டாங்க அவங்க? இப்போ தெரியல, அரசியல் காரணங்களாக கூட இருக்கலாம். ஏன்னா அவர் அரசியலுக்குள்ள வந்துட்டாப்ல. இதுக்கப்புறம் அவரோட முகம் எல்லாம் மக்களுக்கு அரசியலாக தான் தெரிய போகுது. இந்த படத்தில் அவர் பேசுகிற வசனங்கள், பாடி லாங்குவேஜ் எல்லாமே கூட அரசியலாக தான் பார்க்க போகிறாங்க. ஸோ அப்படி இருக்க எதுக்கு நம்ம பூஸ்ட் பண்ணி விடணும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ இதுக்கப்புறம் அவர் ஆடியோ லான்ச் சன் டிவியில் தான் நடக்குமா, இல்லை அதுவும் சன் டிவியில் நடக்காதா? இப்போ அவங்க ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் தாங்க. என்னதான் எதிர்கட்சியில் இருந்தால் கூட இப்போ மோடி ஐயாவோட அந்த எலெக்ஷன் கேம்பெயின் வீடியோஸ் எல்லாம் சன் டிவிலையும் வந்துச்சு, நம்ம பார்த்துருக்கோம், ஓடி இருக்கு. ஸோ அது வேற, இது வேற தான். எனக்கு தெரிஞ்ச ஆடியோ லான்ச் எல்லாம் உள்ள போயிடுவாங்க, சன் டிவி தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவி வச்சிருந்த ரெண்டு பிராண்ட் அம்பாசிடர் யாருன்னா ரஜினி, அதுக்கப்புறம் விஜய். அவங்களோட ஆடியோ லான்ச்லேருந்து எல்லாமே வந்து கவர் பண்ணுறது எல்லாமே தான் இருக்கும். ஆனால் இந்த டைம் வந்து மூவியை வந்து விட்டுட்டாங்க. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக கமல் உள்ள ஆடாகிறார். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஜயை வந்து வெளியே கொண்டு வந்துட்டு, அதாவது பழைய நபர் ஒருத்தர் கொண்டு வந்துட்டு புதுசாக ஒருத்தர் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லி கமல் உள்ள ஆடாகிறார். ஸோ அந்த இடத்துல நிறைய பேர் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இவ்வளோ நாள் வந்து கமல் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியோட ப்ராடக்டாக இருந்தார். ஸோ இப்போ என்னைக்கு வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட்டிவாக வராரோ டக்குன்னு சன் டிவி ப்ராடக்டாக வராரு. ஸோ இந்த சினிமாவை இப்போ அரசியலுக்காக அப்படியே மாறி போயிட்டு இருக்கா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது. உறுதியாக சர்வேவல் மோடு தானாங்க. இப்போ கட்சியும் வாழணும், தனிநபர்களும் வாழணும். அவங்க சம்பாதிச்ச காசையும் சேஃபாக வச்சுக்கணும். ஐடி ரேடின்னு வந்து கண்டுபிடி நோன்னா எங்கேயாவது ஒரு லீக்கேஜ் இருக்கும், காசு வேஸ்ட்டாக போயிடும், கேஸ் போட்டுருவாங்க. அதனால அவங்க அதாவது மேனேஜ் பண்ணுறதுக்காக சேஃப் சோனுக்காக கடைசியாக எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். இனிமேல் சேஃப் ஆகணும் அப்படின்னா நம்ம ஓனாக கட்சி ஆரம்பிச்சு காசு சேவ் பண்ணிக்கலாமா, இல்லை வெயிட்டாக இருக்க பார்ட்டி கூட சேர்ந்து நம்ம சேஃபாக இருந்துக்கலாமாங்கிறதா. விஜய் சார் தனியாக இருக்கலாம் முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா அவர் அவ்வளோ கரெக்டாக இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ கமல் சாருமே சர்வே பண்ணி பார்த்துட்டு ஓகே இங்கே போய் சேர்ந்துக்கலாம், இப்போதைக்கு தான் கரெக்ட் அப்படின்னு அவர் தோணுது. ஸோ அதனால் அவர் இந்த சீட் வந்துட்டாப்ல. விஜய் சார் ஓகே எனக்கு எந்த சப்போர்ட் தேவையில்லை, எனக்கு முழுக்க சப்போர்ட் ஃபேன்ஸும் மக்கள் தான் நம்புறாரு. அதனால தனியாக இருக்காரு. அவருக்கு இவரை இந்த சன் டிவியில் சேர்க்கறனாலையோ பிரிக்கிறனாலையோ டெலிகாஸ்ட் பண்ணுறனாலையோ பண்ணாதனாலையோ ஒரு லாஸுமே கிடையாது விஜய் சாருக்கு. ஸோ இதுக்கப்புறம் விஜய் அவர்களோட இன்னொரு படம் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இன்னும் அறிவிப்பு வரல, யார் தான் பண்ண போறான்னு சொல்லிட்டு நிறைய கேள்விக்குறி இருக்கு. ஸோ யார் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க அந்த படம்? அந்த கை யாருக்கு போகும்னு நினைக்கிறீங்க? சீரியஸ்லி ஐடியா இல்லைங்க.
சீரியஸ்லி ஐடியா இல்லை. ஏன்னா யார் யாரும் என்னென்னமோ சொல்கிறாங்க. வெற்றிமாறன் சொல்கிறாங்க, வெற்றிமாறன் சாருக்குலாம் ஆப்ஷன் இல்லை. அஸ்வினோத் சார்னு சொல்கிறாங்க. அதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். அஸ்வினோத் சார் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ஆக்சுவலாக இப்போ விஜய் அவர்களோட கெரியர் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணுறாரு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாப் பண்ணுறன்றப்போ ஸோ இது தமிழ் சினிமாவில் எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுன்னு நினைக்கிறீங்கன்னா, லாஸ்ட்டாக கொரோனா வந்து முடியும் போது தமிழ் சினிமா அதாவது தியேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரப்போகிற இந்த மாஸ்டர் படம் தான் வந்து கை கொடுத்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆக்டரோட கெரியர் வந்து அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறாரு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு தாக்கம் இருக்கும், எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவரை விட்டுட்டு போன அந்த மார்க்கெட் ஃபில் பண்ண யாராலையும் முடியாது. நினச்சிட்டு இருக்கலாம் ஃபில் பண்ணலாம், நம்ம தான் அடுத்த விஜய். அப்படி யாருமே கிடையாது. அவரோட இடத்துல அவர் தான். அவர் அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டார். அதை தாண்டி உங்கள் ஃபேன் பேஸை வச்சு நீங்கள் ஒரு விஷயத்தை ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கலாமே தவிர அவர் இடத்த பிடிக்கலாங்கிறது மித்து, அது பண்ண முடியாது. ஸோ அது வெற்றிடம் தான். அது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய லாஸ் தான். ஸோ இப்போ கோட் படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக வெங்கட் பிரபு வந்து லாஸ்ட்டாக வந்து மாநாடு பண்ணார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு படம் வந்துச்சு. ஆனால் இன்னும் ஒரு படம் வராமலே இருக்குது, வெயிட்டிங்லேயே இருக்குது. ரொம்ப வருஷமாக நம்மளும் பார்த்துட்டே இருக்கோம், பார்ட்டி வரும்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கெல்லாம் மத்தியில் இந்த கோட் அது வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க வெங்கட் பிரபுவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து? இப்போ அவருக்குள்ள ஒரு ஹியூமர் இருக்குது. சீரியஸான சுச்சுவேஷனில் நம்ம எப்படி மைண்டில் பாட்டு ஓடுமோ அது மாதிரி அவருக்கும் ஓடுது. அதான் விஷுவலைஸ் பண்ணுறாரு, அதுதான் ஒர்க் அவுட் ஆகுது. அந்த டெம்போல தான் அவர் மக்கள் கூட கனெக்ட் இருக்காரு. எமோஷனும் கரெக்டாக கன்வே பண்ணுவாப்புல. மீன்ஸ் பேஸ் ஒரு ஹியூமர் இருக்கும் அதுக்குள்ளே. ஸோ விஜய் சாருமே ஒரு ஹியூமரான பர்சன் தான். அதை தாண்டி அவர் ஏதோ ஒரு விஷயத்தை பிடிச்சிருக்காரு. இப்போ மாநாடு ஒரு கைண்ட் ஆஃப் ரீமேக் படம் தான், அது நமக்கு தெரியும்னு வச்சுங்களேன். அது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இம்ப்ரெசிவாக ஒரு நாட் வச்சிருக்காரு, ஒரு எக்ஸைட்மெண்ட் வச்சிருக்காரு. விஜய் சாரை நம்ம எல்லா டைப்லையும் பார்த்து முடிச்சிட்டோம்னு வச்சுங்களேன். ஸோ அதை தாண்டி ஒரு விஷயம் பண்ணணும். அதனால தான் அந்த அனிமேட்டட் கேரக்டர்லாம் ஒன்று வச்சிருக்காரு. இது மட்டுமே இல்லை, எனக்கு அது எக்ஸாக்டாக என்னன்னு தெரியல. இன்னும் ஒரு தடவை டெய்லர் இல்லைலாம் வந்துச்சுன்னா பார்த்தா அந்த ரீசன்ட் டைமில் இருக்காங்க. ஏன்னா அதுவுமே வந்து ஒரு படத்தோட சேர்ந்து வர மாதிரியான படங்கள்ன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதான் சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்னன்னா அதெல்லாம் தாண்டிங்க படத்தில் சேர்ந்து வருது, போட்டி போடுது அப்படிங்கிறத தாண்டி இந்த படம் ஜெயிக்கணும் அப்படின்னா விஜய் சார் நடிக்கிற படம் கடைசி படத்துக்கு முந்தின படம் ஜெயிக்கணும். அது பேர் வெயிட்டான பேர், கோட் அப்படிங்கிற பேர். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமா வெயிட்டாக ஏதோ ஒரு விஷயம் உள்ளே வச்சிருக்காரு, ஒரு எக்ஸைட்மெண்ட் உள்ளே இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்க தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த நம்பிக்கையில் தான் அவர் விஜய் சார் வச்சு படம் டைரக்ட் பண்ணுறாரு. விஜயும் யுவன் சங்கர் ராஜாவும் சேர்றதுன்றது இன்னும் ஒரு பெரிய விஷயம். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா புதிய கீதையில் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணது. அதுக்கப்புறம் எங்கேயுமே வந்து ஜாயினே ஆகலை. ஸோ திருப்பி வந்து இங்கே விஜய் அவர்களும் யுவன் சங்கர் ராஜாவும் சேர்றாங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த ஒரு காம்போ? புதிய கீதை ட்ராக்ஸ் ஃபுல்லாகவே அண்ணா நகர் அந்த அண்ணாமலை தம்பி இங்கே ஆட வந்து ஆக்சுவலாக அந்த நல்லா இருக்கும். எல்லா ட்ராக்குமே அப்படி இருக்கும், வைபா இருக்கும். டைட்டில் அந்த ஒரு தீமே வந்து நம்ம சின்ன பிள்ளைங்க நம்மளாம் செஞ்சு பார்த்துருப்போம். இது எல்லாத்தையுமே வந்துட்டு அதே தான். அது பொருந்தி போனது இப்போ ஞாபகம் இருக்கு பாருங்க. ஸோ அப்போ அந்த விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு என்னன்னா அப்போ அவங்கள்ட்ட ஒரிஜினாலிட்டி இருந்துச்சு, இதே நம்ம பண்ணுவோங்கிற ஃப்ரீடம் இருந்துச்சு. இப்போவும் அந்த ஃப்ரீடம் அவங்கள்ட்ட இருக்கும்னு நான் நம்புறேன். ஆனால் ஏன் அந்த இவ்வளோ கேப் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு 1000 காரணங்கள் இருக்குங்க. பொருந்தாது, பட்ஜெட் பொருந்தாது, நேரங்கள் பொருந்தாது. அதுக்கு 1000 காரணங்கள் இருக்குது. நம்ம அவ்வளோ ஈஸியாக அதை சொல்லிடவே முடியாது. ஸோ இங்கே அவங்க திருப்பி சேர்றாங்க அப்படின்னா இங்கேயும் அதே ஃப்ரீடமோடு அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஃப்ரீடம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, மென்டலி ஃப்ரீடம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அவுட் கிடைக்கும். இல்லை சமூகம் ஏதோ ஸ்ட்ரெஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் விஜய் சார் பாட்டு போட்டால் ட்ரெண்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி யாராவது இன்புட் கொடுத்தாங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ யுவன் சாரை ஃப்ரீயாக விட்டு ஒர்க் பண்ண விட்டிங்கன்னா அவர் மிரட்டி விடுவார். அந்த நம்பிக்கை தான் எனக்கு. ஸோ இப்போ விஜய் அவர்கள் வந்து இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் கெரியர் ஸ்டாப் பண்ணுறேன்றப்போ அதுக்கு நடுவில் இந்த லியோவோட பார்ட் 2ன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் இது இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்சியோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து எப்படி லொகேஷன் அதை மேனேஜ் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இந்த விஷயம், சார் சொன்னப்பே சொன்னேன் அவர் நிறுத்த மாட்டார் படம் நடிக்கிறத அப்படின்னு. இப்போ நிறுத்தினாலுமே ஏதாவது படங்கள் வருங்க, கண்டிப்பாக முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட்னு ஏதாவது இருக்கும். ஸோ இதுதான் கடைசி படம், இதோட படமே பண்ண மாட்டார் விஜய் சார் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை கிடையாது பர்சனலாக. ஓ கண்டிப்பாக பண்ணுவார்னு சொல்லிட்டு உறுதியாக பண்ணுவார். இப்போ நிறுத்தலாம், அரசியல் கவனம் செலுத்தலாம், ஆனால் கண்டிப்பாக படம் பண்ணுவார். அதெல்லாம் இது இந்த வயசில் எப்படி யாருங்க கெரியரை முடிப்பா? இல்லை அவர் தான் ஓப்பனாகவே சொல்லிட்டார் எனக்கு கெரியரே வேணாம். ஆக்சுவலாக அது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா ஒரு 200 கோடி ஒரு 8 மாதம் ஒர்க் பண்ணாருன்னா ஒருத்தருக்கு வந்து 200 கோடி கிடைக்கிறதுன்றது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அதை நான் ஃபுல்லாகவே விட்டுட்டு அரசியலுக்கு வரேன் அப்படிங்கிறப்போ தான் அது வந்து கேள்வியாகவே மாறுது. ஏன்னா அதுக்கு நடுவில் நிறைய படங்கள் இருக்குது, நிறைய டேரக்டர்ஸ் வந்து பேசியிருப்பாங்க. இப்போ அடுத்தடுத்து கைதி 2வாக இருக்கட்டும், விக்ரம் 2வாலாம் வரும்போது அதில் ஒரு லீடு வர மாதிரி இருக்கும். கமல் சார் வாய்ஸ் வந்த மாதிரி விஜய் சார் வாய்ஸாக அந்த இடத்துல கேட்குற மாதிரியான ஒரு சில இது வரணும். ஸோ அதெல்லாம் எப்படி ஒரு பிரேக் பண்ணுறாரு அந்த இடத்துல அப்படிங்கிறது? அதாங்க கேப் விட்டு படம் பண்ணுவாருங்க, அவ்வளோதான். அரசியலுக்குள்ள அவர் இருந்தாலுமே கேப் விட்டு படம் பண்ணுவார். ஆனால் அப்படி கேப் விட்டு வரும்போது அது விமர்சனமாக மாறாதா? நீங்கள் தான் டேரெக்டாக சொல்கிறீங்க மக்கள் நலனுக்காக நான் விட்டுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு. என்னதான் இப்போ நீங்கள் வந்து விஜய் சப்போர்ட்டர், நான் விஜய் சப்போர்ட்டராக இருந்தாலும் விஜய்க்கு எதிராக பேசக்கூடிய ஆட்கள் ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் அந்த இடத்துல அது ஒரு வரப்பிரசாதமாக மாறாதா? என்னடா இவர் என்ன விட்டுட்டு வரேன்னு சொன்னார், இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி அரசியலில் வர முடியலன்னு சொல்லிட்டு சினிமாக்குள்ளே வராரா அப்படிங்கிற மாதிரியான பேச்சு பொருளாக மாறாது? கண்டிப்பாக மாறுங்க, கத்தித்தான் இருப்பான். ஆனால் மக்கள் நலனுக்கான கதையாக அது இருந்துச்சுன்னா
மக்களுக்கு ஒரு ஓப்பன் பண்ணுற மாதிரி கதையாக இருந்துச்சுன்னா, அந்த பிரிவில் நடக்கிற சிக்கலை பேசுகிற கதையாக இருந்துச்சுன்னா ஏற்றுக்குவாங்கல்ல மக்கள். மெஜாரிட்டி ஏற்றுக்கிறது தான் விஷயம். மைனாரிட்டி கத்திட்டே இருப்பாங்க எல்லாருமே, பிடிக்காதவங்க கத்திட்டே தாங்க இருப்பாங்க. பிடிச்சவங்களுக்கு விஷயத்தை கரெக்டாக செய்கிறவங்க தான் விஷயம். அது சாருக்கு தெரியும். சார் ஒரு பாசிட்டிவான ஒரு பிம்பத்தில் இருக்கார். இப்போ விஜய் அப்படின்னா நல்லவர், நம்ம வீட்டு பையன், நம்ம தம்பி, நம்ம மகன் அப்படிங்கிற தான் மக்கள் பார்க்குறாங்க. ஸோ அப்போ அதுக்கு பொருந்தக்கூடிய கதை காலத்தில் அவர் நடிச்சாருன்னா எதுக்கு ஒரு நடிக்கிறார் சொல்லிட்டு யாரும் கேட்க மாட்டாங்க, போய் பார்ப்பாங்க தேட்டரில். அதான் நடக்க போது நான் நம்புறேன். ஸோ விஜயோட அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்புறீங்க? ஏன்னா விஜய் அவர்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூக்கெலாம் போயிருந்தாங்க. எல்லா அரசியல்வாதிகளும் போயிருந்தாங்க. கேஷுவலாக போனாங்க, வந்தாங்க, போனதும் தெரில, வந்ததும் தெரில. அங்கே இருக்க வேலை பார்க்குறவங்க யாராவது ஒருத்தவங்க சொன்னால் தான் தெரிஞ்சிச்சு இந்த அரசியல் தலைவர் ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. இதே விஜய் அவர்களை போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே அவ்வளோ கூட்டம், அவ்வளோ மக்கள் வந்து சூழ்ந்துட்டாங்க விஜய் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி இருக்கும்போது எப்படி அவர் பொது வாழ்க்கையில் இறங்கி நின்று அரசியல் பேச முடியும், அரசியல் பழக முடியும்னு நினைக்கிறீங்க? கஷ்டம் தான். இப்போ லிட்டரலி எம்ஜிஆர் சாருக்கு அடுத்து இந்த கூட்டம் பயங்கரமாக கூடுறது, அரசியல் சம்மந்தமான விஷயங்கள் பண்ண போகிற ஒரு கதாநாயகனுக்கு கூடுறது விஜய் சாருக்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த கரண்ட் ஜென்ரேஷனில் நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த இருக்க ஜென்ரேஷன் வந்து எம்ஜிஆர் சார் வந்து இந்த அளவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இது பண்ணல. அவர் டைரெக்டாக போவார், சாதாரண இருக்க மக்கள்கிட்ட போய் பேசுவாங்க, அங்கே இருக்க பாட்டிலாம் அவர் வந்து கொஞ்சுவாங்க, அதெல்லாம் வந்து நடந்து போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இவரால் கார்லேயே ஒரு 2 அடிக்கு மேலே வந்து போக முடியல, அந்த அளவுக்கு சூழ்ந்து நிற்கிறாங்கன்றப்போ இவர் எப்படி இறங்கி நின்று அரசியல் பண்ணுவார் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது இந்த இடத்துல. அது பண்ணித்தாங்க ஆகணும், ஒரு வழி கிடையாது. பவுன்சர்ஸ் வச்சாச்சும் அவர் பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா அந்த வேவ் குறையவே குறையாது. ஏன்னா அவ்வளோ கிரேஸ் அவர் கிரியேட் பண்ணி வச்சிட்டாரு. அவரை வந்து ஹீரோவெல்லாம் பார்க்கல, தன்னோட பிம்பமாக சில பேர் வந்து விஜயாவே வாழ்றாங்க. சில பேர்லாம், சில பேர் தன்னோட சொந்த ரத்தங்கிறாங்க, சில பேர் கடவுளாக கும்பிடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு பிம்பத்தை உருவாக்கி வச்சுட்டு க்ரௌட் சேர்ந்துனா சேர்ந்து தான் ஆகும். அதை மேட்ச் பண்ணுறதுக்கு பவுன்சர்ஸ், ஒரு சேஃபான பவுன்சர்ஸ், யாரும் அடிக்காத கை வைக்காத பவுன்சர்ஸ் வச்சு அவர் மேனேஜ் பண்ணி தான். இல்லை வேன்லலாம் ட்ராவல் ஆவாங்க அது மாதிரி. ஆனால் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இது ஸ்ட்ரெஸ் தான், எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ். அது அரசியலுக்குள்ள ஒன்ஸ் நீங்கள் கார்டு எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னாலே எல்லாரும் உங்களை திரும்பி பார்ப்பாங்க. மொத்த அரசியல்வாதிகளும் திரும்பி பார்ப்பாங்க. இத்தனை வருஷம் நான் எதுவுமே பண்ணாமல் அரசியல் மட்டுமே செஞ்சு இவ்வளோ பேரை காலி பண்ணி இவ்வளோ போய் பித்தலாட்டம் பண்ணி நான் இங்கே வந்து நிற்பேன், நீ வந்து நடித்து ஆடிட்டு ஒரு மக்களை சேர்த்துக்குவேன்னு பார்ப்பாங்க, திரும்புவாங்க. ஸோ இவர் சினிமா மூலமாக இருக்க அறிவுகள், நாலேஜுகள், அது மூலமாக இருக்க நபர்களை வச்சு அவர் அரசியல் பண்ண போகிறாரு. ஆனால் இங்கே முழுக்க அரசியல்வாதிகள், அரசியல் மட்டுமே தெரிஞ்ச அரசியல்வாதி. அந்த போட்டி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் பழைய படத்தில் ஏதோ ஒன்று பேசின வசனத்தையும் கொண்டு வந்து பேசுறதுக்கான ஆட்திறமை கொண்ட ஒரு சில கட்சிகள் இருக்காங்க. இவர் அந்த படத்துல இப்படி பேசின ஒருத்தர் வந்து இப்போ எப்படி மக்களுக்கு உதவி செய்ய போறான்னு சொல்லி பேசக்கூடிய ஆட்களும் இருக்காங்க, ஒரு சில கட்சிகளே எல்லாருமே. ஸோ அது எல்லாத்தையும் விஜய் அவர்கள் வந்து எப்படி எதிர்கொள்வார்னு நினைக்கிறீங்க அந்த இடத்துல? அதை அவர் தட்டி விட்டு போயிடுவார் தான் நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்குமான பதில் அவர்கிட்ட இருக்குது. அது தெரியாமல் அவர் அரசுக்குள்ள வரவே இல்லை. ஏன்னா இப்போ சிவகாசி படம் பார்த்தீங்கன்னா அவரை விட ஆனதிக்காது வேறு யாருமே கிடையாது. அசினை அழிச்சிருப்பார், என்ன நீங்கிற மாதிரி பேசியிருப்பாப்புல. ஸோ அதுக்கு நம்ம கைதட்டி விசில் அடிச்ச கூட்டம் தானே. ஸோ அவர் பேசினார், நம்ம பண்ணோம், நமக்கு தெரியல அப்படிங்கிறது அப்புறம் புரிதல் வந்துச்சு. இப்போ நம்ம அதை பற்றி பேசுகிறோம். ஸோ அப்படி இருக்கப்போ அவருக்கு தெரியுங்க, எல்லாத்தையும் அவர் ஃபேஸ் பண்ணிக்குவார். அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பழச நோன்றதுல என்ன சிக்கல் இருக்குன்னா, மனுஷன் மாறுவாங்கிறத நீங்கள் நம்பணும். நீங்கள் தான் சொல்கிறீங்க மனுஷன் மாறணும், மாறி நாங்கள் வந்து புரிதலான ஒரு நாலேஜில் இருக்கோம் நாங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்க ஒரு மனுஷனும் பக்குவம் அடைய மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? ஸோ அப்போ நீங்கள் விஜய் சார் சிவகாசி படம் நடிச்சிட்டாலும் அதே மைண்ட்செட்டில் எப்போ இருப்பார்? இப்போ சிங்கப்பெண்ணை பாட்டில் அவர் தான் நடிச்சிருக்காரு. ஸோ அப்போ நீ பல விஷயங்கள் நோண்டி குறை சொல்கிறதுங்கிறது அடிமுட்டாள்களின் வேலை. அதே மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் கிட்ட இருந்து என்ன ஒரு தாட் வருதுன்னா, இப்படி தான் கமலஹாசனும் வந்தார், இதே மாதிரி கட்சியெல்லாம் எதிர்த்தாரு, டிவி ரிமோட்லாம் போட்டு உடைச்சாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அதே கட்சியில் போய் திருப்பி சேர்ந்துட்டு அவங்களுக்கே வந்து பேசிகிட்டு இருக்காரு. இதே மாதிரி தான் இவரும் ஒரு வாரி தனிச்சு நின்று பார்ப்பாரு, முடியாத பட்சத்தில் திருப்பி அதே கட்சியில் போய் சேர்ந்துருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. எனக்கு தெரிஞ்ச சான்சஸ் 0, வாய்ப்பே கிடையாது, சேரவே மாட்டார். அது அவரோட டெம்போ, அந்த கன்சிஸ்டன்சியை குறைச்சி விட்டா அவர் மீதான மதிப்பே குறைச்சிடும். என்னையே நம்மளால் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு. அதுக்கான தேவையும் கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். அவருக்கு சரியான ஃபேன் பேஸ் இருக்குங்க. இப்போ ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு விஜய் ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க தன்னோட அண்ணனுக்காக செய்கிற வேலையை பார்த்து அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு. ஸோ டு பி ஃப்ராங்க் நான் சொல்லணும்னா, இப்போ கமல் சாருக்கு தமிழ்நாட்டில் இருக்க ஃபாலோவர்ஸை விட, அரசியல் ஃபாலோவர்ஸை விட விஜய் சாருக்கு அரசியல் ஃபாலோவர்ஸ் அதிகம். எங்கான பீப்புள் நிறைய பேர் பிடிச்சி வச்சிருக்காரு. ஸோ அப்போ அவர் சேர வேண்டிய தேவையே இல்லைங்கிறேன். அவர் தனியாக இருந்து அவர் பலத்தை காட்டலாம். ஸோ அப்போ நான் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, 2026 அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு பயங்கரமான அதிர்வலை இருக்கும், பயங்கர ரஷ் இருக்கும், பயங்கர இழப்புகள் இருக்கும். பசங்க அடிச்சுக்குவாங்க கண்ட மணிக்கு. ரியல் அரசியல்வாதிகளும் சரி, ஹீரோவை பார்க்குற ரியல் லைஃப்பில் ஹீரோவை வாழ்கிற பசங்களும் சரி, எல்லாம் முட்டிக்க போகிறாங்க. நமக்கு ஒன்று தான் அரசியல், அது தெரியும், அது ஆபத்தான விஷயம், அது ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணால் எக்ஸ்ட்ரீமாக எடுத்துக்கும், யூஸ் பண்ணி தூக்கி போட்டுரும். அது நமக்கு தெரியும், அது இளைஞர்களுக்கும் புரியும் நான் நம்புறேன். உயிர் பலி ஆயிடக்கூடாது நமக்கு, அது மட்டும், அதில் மட்டும் கவனமாக இருங்க. ஏன்னா இப்போ அடுத்து மாநாடெல்லாம் வைக்க போதா சொன்னாங்க, திருச்சியில் வந்து மாநாடு வைக்க போகிறோம், குறைஞ்சது ஒரு 10 லட்சம் பேராது வந்து சேர்ற அளவுக்கு அப்படின்னு. என்னன்னா இப்போ நிறைய பேர் என்னன்னா 10 லட்சம் பேரை தாண்டி ஆட்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குன்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஓட்டுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. கேரளா பீப்புள்ஸ் அவங்களாம் வந்துருவாங்க எப்படினாலும், அவங்களுக்கும் தமிழ்நாட்டில் நடக்க போகிற அரசியலுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஆனால் செட் ஆஃப் பீப்புள்ஸ் அங்கேருந்து கிளம்பி வந்துருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதை எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் அந்த ஒரு மாநாடை வந்து எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்கன்றது நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. ஆனால் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் என்னன்னா 1 லட்சம் பேர் வரதே கஷ்டம்,
இவருக்கு எப்படி வருவாங்க? அது அரசியல்வாதி வேற, நடிகர் வேற அப்படின்றது ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் என்னன்னா, அதர் ஸ்டேட்ல இருந்து ஆட்கள் வந்துட்டாங்கன்னா எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது. ஒரு மாநாடு பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 45% ஆட்கள் வந்துருவாங்க. நீங்கள் நினைப்பீங்க ஸ்டார்டிங்கில் கம்மியாக இருக்குது, ஒரு 10 தான் வந்திருக்கு, போச்சு போல நினைப்பீங்க. ஆனால் 45 to 50% வந்துருவாங்க. காரில் பஸ்ஸில் வந்துட்டு இருப்பாங்க, டிராஃபிக்கில் மாட்டிட்டு இருப்பாங்க, வர லேட் ஆகும். ஆனால் அதை தாண்டி வர்றது அப்படிங்கிறது அவங்க தனிப்பட்ட விஷயம் தான். ரிஸ்க் எடுக்கிறது தான். ஒரு ஊரேருந்து ஒரு பஸ் வருதுன்னா ஒரு பஸ்ஸுக்கு போல 2 பஸ் மெனக்கெட்டு வர்றாங்க அப்படின்னா க்ரௌட் டபுள் ஆகும். ஸோ அப்படி இருக்கப்போ நீங்கள் சொல்ல மாதிரி க்ரௌடு கம்மியாகிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. விஜய் சாரை பார்க்குறதுக்கு அவங்க ஃபேன்ஸ் இப்போ ஏதாவது ஆடியோ லான்ச்னாலே நீங்கள் பார்க்குறீங்களே, வெளில வந்து பசங்க பஸ்ஸாக வர்றாங்க, இடம் பத்தலைங்கிறனால, டிக்கெட் கிடைக்கலங்கிறனால தான் வராமல் இருக்காங்க தவிர, இல்லாட்டி எவ்வளோ பெரிய இடத்துல வச்சாலும் அவ்வளோ க்ரௌட் சேருங்கிறனா. ஸோ அப்படி இருக்கப்ப இந்த 10 லட்சம்லாம் வந்துருவாங்க, தாங்காது. நீங்கள் சொல்ல இடம் பத்தாது. ஸோ அப்போ இந்த அடுத்த வரப்போ 2026ன்றது ஐபிஎல் மெகா ஆக்ஷன் மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப யார் எங்கே போவாங்க, எப்படி வரப்போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப இதாக தான் இருக்கும். இன்ட்ரெஸ்டிங். இந்த அரசியல் நல்லா இருக்கும், இந்த எலெக்ஷன் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த 26ன்றது நிறையா பேசு பொருளாக இருக்கும். உங்களை மாதிரி யூடியூபர்ஸாக இருக்கட்டும், எங்களை மாதிரி இன்டர்வியூ எடுக்கிறதாகட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரு பேசு பொருளாக அமையும். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், பல உண்மை முகம் தெரிய போகுது. ஓகே ப்ரோ, நன்றி ப்ரோ, தேங்க்யூ சார். நன்றி. Taste the Daily.